பாட்டி பாட்டி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க பாட்டி? உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? சுத்தி என்ன இருக்கு சொல்லுங்க. ஸ்பைடர்மேன் பாட்டி. கரெக்டு. அது பேரு தமிழ்ல என்ன சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? சொல்லு. சிலந்தி மனிதன் பாட்டி. சூப்பரு, கரெக்டா சொல்றீங்க. ஸ்பைடர்னா தமிழ்ல சிலந்தி. வெரி குட். உங்களுக்குலாம் அது தெரியுமா? தெரியும் பாட்டி. வெரி குட். நீங்களும் இவளை கணட்டா சமத்தா டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா மிஸ்ஸு உங்களை என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் தெரியாத பிள்ளைன்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு தெரிஞ்சா டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். சரி பாட்டி. சரி, இந்த ஸ்பைடரு என்ன ஒரிஜினலா இல்லை கற்பனை கதாபாத்திரமா? ஒரிஜினல் பாட்டி. இல்லை, அது தப்பு. இது ஒரிஜினல் கதாபாத்திரம் இல்லை. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவா? சரி பாட்டி. சரி, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது அமெரிக்காவிலேருந்து வெளிவர்ற மார்வெல் காமிக்ஸ் என்ற புத்தகத்தில் ஹீரோவாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம். சரியா? சரி பாட்டி. இதில் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லவா? சொல்லுங்க பாட்டி. போர் அடிக்காது. ரொம்ப சமத்தா நின்று கேட்கணும். சரியா? சரி பாட்டி. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இருந்தாங்களாம். சரியா? ஒரு நாள் அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் விமானத்தில் போகையில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். அதில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் பாட்டி, அப்புறம் அந்த பையனை அவங்க மாமா அவங்க அத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் அவங்க மாமா வீட்டில் இருக்கையில் ஒரு நாள் ஒரு சிலந்தி அந்த பையனை கடிச்சிருது. அப்புறம் பாட்டி, அப்புறம் அந்த பையன் சிலந்தி கணட்டாவே மாறிடுறான். ஆனால் அதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன புரியுதா? புரியுது பாட்டி. அப்புறம் அந்த பையன் என்னோட மாமாவை ஒரு தீவிரவாதிய ஒரு கட்டத்தில் கொன்றுறாங்க. அப்புறம் என்னாச்சு பாட்டி? உடனே அவன் அவங்க மாமாவை கொன்னவங்கள பழி வாங்கணும்னு இந்த மேனிக்கு ஒரு உடையை செஞ்சு போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டு அவங்க மாமா கொன்னவங்கள பழி வாங்குறான். யாருன்னு தெரியாமல் இருக்கிறக்காண்டி இப்படி ஒரு உருவம் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். அவன் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு பெரிய கதாபாத்திரமாக மாறுறான். என்ன தெரிஞ்சிச்சா? இப்பதான் பாட்டி எனக்கு அதுக்கு உண்மையான அர்த்தம் தெரியும். ஸ்பைடர்மேன்னா ஒரு கற்பனை கதாபாத்திரம். சரி பாட்டி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, வேறொரு இதோட உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். சரி பாட்டி. குட் நைட். நாளைக்கு ஏதாவது கேம் வைங்க. ஓகே, குட் நைட்.